ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷத்திலே 8வது அதிகாரத்திலே 2வது வசனம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, கர்த்தராலே எல்லாமே கூடும். கர்த்தரால் கூடாத காரியம் இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. இந்த இடத்திலே குஷ்டரோகியான ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமூகத்திலே வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான், ஒரு வேண்டுதலை வைக்கிறான். என்ன தெரியுமா கேட்கிறான்? ஆண்டவரே, நான் குஷ்டரோகியாக இருக்கிறேன், எனக்கு சுகம் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் உமக்கு சித்தமானால் எனக்கு அந்த சுகமாக்குதலை தாருங்க என்று சொல்லி கேட்கிறான். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னாரு? அவனை நோக்கி தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சித்தமாக என்று சொன்னார். உடனே அந்த குஷ்டரோகி சுகமடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த பகுதியின் மூலமாக நான் ஒன்று காரியத்தை தான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய சித்தத்தின்படியாய் வாழ்கிற வாழ்வு. இன்றைக்கும் கூட அந்த குஷ்டரோகி தான், யாருமே சுகப்படுத்த முடியாத ஒரு கடினமான ஒரு வியாதி தான். யாரிடத்திலும் சேர்ந்து வாழ முடியாது, யாரோடு கூட சேர்ந்து இருக்க முடியாது. அவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாக, துரத்தி விடப்பட்ட மனிதனாக, தேசத்துக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன், பட்டணத்துக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு உள்ளத்திலே ஒரு ஆசை இருக்கும். நான் மறுபடியுமாய் சுகமடைந்து என்னுடைய குடும்பத்தோடு வாழ வேண்டும், மறுபடியுமாய் இந்த ஊரிலே வாழ வேண்டும், இந்த பட்டணத்திலே வாழ வேண்டும் என்கிற ஆசை அவனுடைய இருதயத்திலே மிகவும் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் அதற்கு வழியே இல்லை. ஆனால் இன்றைக்கோ இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே வருகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்பட்டவுடனே அவனுடைய இருதயத்தில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வருகிறது. என்னது நம்பிக்கை தெரியுமா? இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிறவர், இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறவர், முடியாத வியாதிகளையும் குணமாக்குகிறவர், பார்வையடைய செய்கிறவர். குருடர்கள் எல்லாரையும் பார்வையடைந்திருக்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், முடவர்களும் நடக்கிறார்கள். அதனால இயேசு கிறிஸ்துவாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான், நம்பிக்கை வைத்தான். அதனால் ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் கூடும், என்னை சுகமாக்க உம்மாலே கூடும் என்று சொல்லி அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவிடத்திலே தன்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கை செய்கிறான். அதே சமயத்திலே ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்கிறான். பாருங்க, இதில் ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு சித்தம் இருந்தால் மாத்திரம் எனக்கு இன்னைக்கு சுகம் கொடுங்கன்னு கேட்குறான். நம்ம எப்படி எத்தனை காரியங்களிலே இப்படி நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரிடத்துல போய் நம்ம எல்லா காரியத்தையும், நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் மாத்திரம் சொல்லுகிறோம். ஆனால் என்றைக்காவது நம்ம ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே, இந்த காரியத்திலே உமக்கு சித்தம் இருந்தால் இந்த காரியத்தை எனக்கு தாங்க, உமக்கு சித்தமானால் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறோமா? நம்ம அப்படி எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுகிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற பொழுது, தேவ சமூகத்தில் வருகிற பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுடைய விருப்பத்தை சொல்லுகிற பொழுது, ஆண்டவரே, இது உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார், தம்முடைய சித்தத்தின்படியாக உங்களுக்கு வாழ்வு தருவார், தம்முடைய சித்தத்தின்படியாக உங்களுக்கு வெற்றியையும் கனத்தையும் தருவார். ஏனென்று கேட்டால், பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது கெத்செமனே தோட்டத்திலே பாருங்க, அவர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். என்ன ஜெபம் பண்ணுகிறார் பாருங்க? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறார். ஆனாலும் இது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக்கடவது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே பாருங்க ஜெபம் பண்ணுகிறார். பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து விண்ணப்பம் செய்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன பாருங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கல்வாரி சிலுவை நின்று கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய உபத்திரமும் பாடுகளும் அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது.
இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கேட்கிறார், ஆண்டவரே, இந்த பாடுகள் வழியே போவது, இந்த வருத்தத்தின் வழியே, உபத்திரவத்தின் வழியே போவது எனக்கு விருப்பமில்லை. ஆனாலும் கூட இதுதான் எனக்கென்று சொல்லி நீங்கள் நியமித்திருக்கிற பாதையாக இருக்கும் என்று சொன்னார். இந்த வழியாய் நான் போவதற்கு என்னை முழுவதுமாக உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், உங்களுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அதான் சொன்னேன், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். பாருங்க, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஜெபமாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் இருக்கிற பொழுது, நெருக்கங்கள் இருக்கிற பொழுது, பாடுகள் இருக்கிற பொழுது நீங்கள் கவலைப்படாமல் உன்னதத்தில் இருக்கக்கூடிய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்கள். அவரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் செய்கிற பொழுது இந்த காரியத்தையும் சேர்த்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் அர்ப்பணியுங்கள். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பாரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே நீங்கள் காரியங்களை நிறைவேற்றுங்கன்னு சொல்லுங்க. அப்ப கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். ஏனென்று கேட்டால் வேதத்தில் வாசிக்கிற பொழுது வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த போதும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் பாருங்க, இயேசு கிறிஸ்து உன்னதத்தில் வாழ்ந்தவராக இருந்தார். ஆனால் எல்லாவற்றையும் துறந்து நமக்காக இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேல் ஏற்றுக்கொண்டு விட்டார். இதனால தான் இன்றைக்கு நமக்கு ஒரு விடுதலை இருக்கிறது, நமக்கு ஒரு மீட்பு இருக்கிறது, நமக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. ஒருவேளை கல்வாரி சிலுவை இல்லை என்று சொன்னார், நமக்கு விடுதலை இல்லை. அதனால தான் வேதம் எப்படி சொல்கிறது, தமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சந்தோஷத்தின் பொருட்டாக இயேசு கிறிஸ்து சிலுவையினால் வருகிற அவமானத்தை சகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால பிதாவாகிய தேவன் எழுதிருமா செய்தார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். வேதத்தில் வாசிக்கிற பொழுது வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் அவருக்கு முன்பாக முடங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, பாடுகளின் வழியே, உபத்திரன் வழியே போகிற பொழுது நீங்கள் கவலைப்படாமல் தேவ சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். தேவனுடைய கரத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்துவார். கர்த்தர் எல்லா ஜனங்களுக்கும் மத்தியிலே, ஜாதிகளுக்கு மத்தியிலே நீங்கள் உங்களை உயர்த்துகிறதை, மேன்மைப்படுத்துகிறதை நீங்கள் காண்பீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்ப நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய பாடுகளிலே, ஆண்டவர் உபத்திரவத்திலே கர்த்தர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கும் உங்களுடைய சித்தத்தின்படியாக வாழ்வதற்கும் பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு ஜெபம் கேளுங்க பிதாவே. ஆமென். God bless you.